நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Madam, are you all right? ஜெயந்திமா, எப்படிடா இருக்க? டாக்டர், how is she? Don't worry, sir. She is all right. அப்பா, அமலா எங்க? அமலா வந்திருக்காமா, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். தலைவலியா இருக்கே டாக்டர். அது ஒண்ணும் இல்ல, நல்ல தூங்குனா சரியா போயிடும். நான் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன். பிரஷர் இருக்கு, மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஓகே. அவ டாக்டர் பார்க்கணும்னு ஆசைப்படுறா. நோ பார்க்க முடியாது, அப்புறம் பார்க்கலாம், நீங்க போங்க. டாக்டர், ஜெயந்தியோட கண்டிஷன் எப்படி இருக்கு? பிசிக்கலா ஷீ இஸ் ஆல் ரைட். மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. சைக்காட்ரிஸ்ட் மிஸ்டர் ஸ்ரீகாந்தை நான் கன்சல்ட் பண்ணேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் 2 o'clock கொடுத்துருக்காங்க. போய் மீட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ. பாருங்க. தேங்க்யூ. Nothing serious. She is perfectly all right. எல்லா மனுஷங்களுடைய மனசுலையும் ஒரு ஈகோ, கோபம் இருக்கத்தான் செய்யும். இந்த கோர்ட்டு கேஸு அவமானத்தினால அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவங்களை எல்லாம் அவங்க மறக்கணும்னா பழகுன இடம், பழகுன மனுஷங்க இதையெல்லாம் மாத்திட்டு புதிய மனுஷங்க அமைதியான இடம்னு போனாங்கன்னா அவங்க மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். வாங்க மேடம். டாக்டர், நீங்க சொல்றது புரியுது. இருந்தாலும் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி? தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் தரேன். நீங்க லாயர் மூலமா கோர்ட்ல சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க பர்மிஷன் கொடுக்க போறாங்க. உங்க பொண்ணுக்கு மென்டல் டிப்ரெஷன் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு. திஸ் இஸ் செகண்ட் அட்டாக். அதுக்கான மெடிசின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா அதை விட முக்கியம் அவங்க மனசுக்கு அமைதி. நீங்க அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கீங்க. ஜெயந்தி, உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா புரியுதும்மா. நீ காலேஜில் படிக்கிற காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு மன அவஸ்தையை சந்திச்சதை நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் நீ தற்கொலை மாதிரியான ஒரு முடிவுக்கு போயிடுவியோன்னு நானும் அம்மா ரொம்ப பயந்தோம்மா. ஆனா நீ இருந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து உன்னை காப்பாத்தினது தனாதாம்மா. தனசேகர சொன்ன ஆசிரமத்துக்கு நீ போயிட்டு வந்த பிறகுதான் உன் மனசுக்கு ஒரு அமைதி, நிம்மதி எல்லாம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் நீ தன்னம்பிக்கையோட மறுபடியும் வாழ ஆரம்பிச்ச. ஜெயந்தி, டாக்டர் இப்ப கூட உனக்கு ஒரு இடமாற்றம் தேவைன்னு சொல்றார். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நாம மறுபடியும் அதே ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தா உன் மனசுக்கு பூர்ண நிம்மதி கிடைக்கும் தோணுது. அங்க போறத பத்தி நீ என்னமா சொல்ற? எனக்கு ஒரு சேஞ்ச் அவசியம் தான்ப்பா. ஆசிரமத்துக்கு போறதுனால என் மனசுக்கு ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும்னா வெல்கோப்பா.
சரிம்மா, அப்படின்னா நம்ம நாளைக்கே கிளம்புவோம். அங்கே ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு வந்துடுவோம். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துடுவோம்மா. ஜெயந்தி, அந்த ஆசிரமத்தோட சூழ்நிலையும் அங்க நடக்கிற பிரார்த்தனையும் பார்த்தாலே உன் மனசுக்கு ஒரு நிம்மதி, அமைதி எல்லாம் கிடைச்சிரும்மா. அது மட்டும் இல்லம்மா, அங்க நாம ஆண்டவன் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணோம்னா உனக்கு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை கிடைச்சிரும்மா. அழாத ரேவதி. எந்த குடும்பத்துக்காக உன் காதல தூக்கி எறிஞ்சிட்டு உன் வீட்டுல பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியோ அதே குடும்பம் இன்னைக்கு உன்னை தூக்கி எறிஞ்சிருச்சுல்ல. உன்னோட இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? உன் மனசுக்கு வேலி போட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா உனக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ரேவதி, நீ அந்த பையன் மேல ஆசைப்பட்டதும் தப்பு இல்ல. உன் குடும்பத்துக்காக நீ அந்த காதலை தூக்கி போட்டதும் தப்பு இல்ல. தப்பெல்லாம் அந்த பொறுக்கு ராஸ்கல் மேலதான். ஏமா, நான் வேணா உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மாட்ட பேசி பார்க்கட்டா? மனசு மாறினாலும் மாறுவாங்கல்ல. வேணாங்கள், யார் போய் பேசினாலும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. எனக்காக நீங்க போய் பேசி வீணா அவமானப்பட வேண்டாம் அங்கிள். அக்கா, அழாதீங்க அக்கா. அப்பா, ரேவதி அக்கா கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டுமே. இல்ல கையல், நான் இந்த வீட்டுல இருந்தா எங்க வீட்டு ஆளுங்க தேவையில்லாம உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. என்னால உங்களுக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது. நான் ஹாஸ்டல்லே தங்கிக்கிறேன். எதுக்குமா ஹாஸ்டல்ல? உங்க வீட்டுல பிரச்சனை முடியற வரைக்கும் நீ இங்கே தங்கிக்கோ, நான் உன்னை பாத்துக்கிறேன். வேண்டாம் ஆண்டி, பரவாயில்ல, நான் ஹாஸ்டல்லே தங்கிக்கிறேன். நான் வரேன் ஷாலினி, வரேன். இந்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாக்குன அந்த பாவி நிச்சயமா நல்லாவே இருக்க மாட்டா. இந்த பசங்க எல்லாம் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ? ஏற்கனவே ஷாலினி கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒருத்தன். இவங்க எல்லாம் நல்ல தாய் தகப்பன்னு பிறந்திருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். அவன் தான் அப்படி மாறிட்டான். என்னமா சொல்ற? அந்த பையனா ஏற்கனவே உனக்கு தெரியுமாமா? ஆமாண்ண, என்கிட்ட பிரச்சனை பண்ணவனோ இந்த கல்யாணத்தை நிறுத்தினவனோ வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் அம்மா பையன்தான், நந்து. உண்மையாவா அக்கா? ஆமா கையல். என்ன சொல்ற ஷாலினி? அப்படி ஒரு தங்கமான டாக்டருக்கு இப்படி ஒரு தருதலையான பையனா? அவன் டாக்டரோட பையன்னு நேத்துதான் எனக்கே தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே நானும் இப்படிதான் ஷாக் ஆயிட்டேன். ஷாலினி, எனக்கு என்னமோ இனிமே நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போறது சரியா படல. அதனால நீ வேலையை விட்டுருமா? என்னங்க நீங்க? முன்னாடிதான் அவன் ஆளு யாருன்னே தெரியாது, அதனால ஷாலினிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். இப்பதான் அவன் டாக்டரோட பையன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்காக பயப்படணும்? அவனால ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதானே, அவங்க பாத்துக்க போறாங்க. இப்ப அந்த பையனால ரேவதியோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சு. அதுக்கு அந்த டாக்டர் என்ன செய்ய போறாங்க? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கவலைப்படுறத விட வர்றதுக்கு முன்னால யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதனாலதான் சொல்றேன்,
வேலையை விட்டுருமா. இல்லைண்ணே, ரேவதி வீட்டு ஆளுங்க அவனை போட்டு அடிச்சதுனால அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனை பார்த்து டாக்டர் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இந்த நேரத்துல நான் போய் உங்க பையனால எனக்கு பிரச்சனை, அதனால நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொன்னா டாக்டரோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அவனால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப நான் டாக்டர் கிட்ட சொல்லிக்கிறேன். வாமா. ஆமாங்க, ஷாலினி சொல்றதுதான் கரெக்ட். நாம அவசரப்படக்கூடாது. டாக்டருக்காக நாம கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். எனக்கு என்னமோ மனசு கேட்கல. நீங்க சொல்றதுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கற்பகம்? என்னங்க கார்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் 2 நாள் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லைங்க. ஜெயந்தி மனசு நிம்மதி ஆகிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு நல்லபடியா வாங்க. அப்புறம் அங்க போன உடனே ஆசிரமத்துல இருந்து எனக்கு ஒரு போன் பண்ணிடுங்க. என்னங்க, நல்ல காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி சனியம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டான். இத பாருங்க, உள்ள போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டாவது போங்க. நீ உள்ள போ, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அம்மா, அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அம்மா, மெய்ப்பா. என்ன சாமி, என்ன பார்த்ததும் அம்மா உள்ள போயிட்டாங்க? அது என் மேல இருக்கிற மரியாதையா இல்ல கோபமா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா என் மேல இருக்கிற கோபத்துல தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, சமாதானப்படுத்தி நான் கூப்பிட்டு வரேன். ஏ மெய்யப்பா, மா மெய்யப்பா, இங்க வா. என்ன சாமி, சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலான்னா? இங்க பாரு மெய்யப்பா, நீ ஒன்னும் அவளை சமாதானப்படுத்த வேண்டாம். வா இங்க வா. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயமாவா? எங்க சாமி? ஏன், உனக்கு அவசியம் தெரிஞ்சுதான் ஆகணுமா? ஆமா, அவசியம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம்னு சொன்னா கல்யாண விஷயம்தான். ஆனா உங்க வயசுக்கு செய்யலாம். வெளிநாட்டுல எல்லாம் உங்களை மாதிரி தடி ஊனி நடக்கிற வயசுல இருக்கிறவங்க சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நான் அப்பப்போ பேப்பர்ல படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது வளராம நான் சொல்றதை கேளு. நான் ஜெயந்தியை கூட்டிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். முக்கியமான இடமா? நீங்க முக்கியமான இடத்துக்கு போறது ஓகே, ஆனா உங்க பொண்ணுக்கு முக்கியமான இடம் கோர்ட்டு தானே. அதை தாண்டி உங்க பொண்ண வேற எங்க கூட்டிட்டு போவீங்க? மெய்யப்பா, ஜெயந்தி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? இல்ல, ஏற்கனவே உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் பைத்தியம் இருந்தது. இப்போ அது முழுசாயிடுச்சா? இங்க பார், உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல, நான் வரேன். சாமி, சாமி இல்லங்க சாமி, போற இடத்தையாவது சொல்லிட்டு போங்க. எனக்கு பயந்து எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட்டீங்கன்னா உங்களை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? இங்க பார், ஜெயந்தியோட மன நிம்மதிக்காக அவளை ஒரு ஆசிரமத்தை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, உங்க பொண்ணோட மன நிம்மதிக்காக ஆசிரமத்துக்கு போறீங்களா? தனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஷாலினி தன்னை பெத்து தூக்கி போட்ட அம்மாவை நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. உங்க பொண்ணால அவ எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருப்பா. இப்ப அவ எங்க இருக்கா, என்ன ஆனான்னு ஒரு தகவலும் இல்ல. அத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையும் இல்ல. ஆனா உங்க பொண்ணோட மன நிம்மதிக்காக ஆசிரமத்துக்கு போறீங்க. போங்க, நல்லா போங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த நந்திக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைய செலுத்திட்டு போங்க. இல்லன்னா உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியத்துக்கு
நான் வைத்தியம் செய்ய வேண்டி வரும். இப்ப தாராளமா போங்க. ஹலோ ஜெயந்தி, சொல்லுங்கப்பா. வீட்டுல இருந்து கிளம்பியாச்சுமா? நான் நேரம் ஏர்போர்ட் போயிட்டுமா, அங்க வரட்டுமா? வீட்டுக்கு வந்துருங்க. ஓகேம்மா. அமலா, தாத்தா வந்துட்டு இருக்காரு. அம்மா, தாத்தா அந்த ஆசிரமத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரே. இதுக்கு முன்னாடியே நீங்க அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கீங்களாமா? என்னமா அமைதியா இருக்கீங்க? அந்த ஆசிரமம் எப்படிமா இருக்கும்? மன நிம்மதியை இழந்தவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கிற அழகான அமைதியான இடம். அந்த ஆசிரமத்துக்கு நாம போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகும். மனசுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும். அப்போ நானும் உங்க கூட வரேம்மா. ஏன்னா என் மனசுலயும் தான் நிம்மதி இல்லையே. நாம 2 பேரும் நிம்மதியை இழக்கிறதுக்கு காரணமானவ அந்த ஷாலினி. அவ அம்மா அவளை எந்த நேரத்துல பெத்து போட்டாலோ நமக்கு யமனா வந்து வாச்சிருக்கா. அம்மா, நானும் வரவா? நீ இப்ப வர வேண்டாம்மா. நீயும் என் கூட வந்துட்டேன்னா நமக்கு எதிரானவங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியாமலே போயிடும். முதல்ல ஷாலினி எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம். கோர்ட்டோட தீர்ப்பும் நமக்கு சாதகமா வரட்டும். அதுக்கப்புறமா நாம 2 பேரும் அங்க போயிட்டு வரலாம். உங்களை விட்டு நான் எப்படிமா தனியா இருப்பேன்? ஒருவேளை நீ என்ன பார்க்காமலேயே ரொம்ப நாள் இருக்க வேண்டி வந்துட்டா? என்னம்மா நீ?